இன்றைக்கி நெக் கட்டிங் பண்ண போகிறேன். ஒரு ப்ளவுஸில் பின்பக்கம் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். அக்குள் டு அக்குள் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டா 21 வருது. ஸோ துணி எடுத்துக்கோங்க. துணி எடுத்துகிட்டு 21ன்னா அதில் பாதியாக இதுக்கு பண்ணிக்கணும். 21ன்னா 10 வரும். 10 டு உள்ள தையல் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விடணும். 10 12 இன்ச்சு இந்த அம்மாவுக்கு ப்ளவுஸு பின்பக்கம் உடம்பு வந்து 12 இன்ச்சு. 12 இன்ச்சு துணியில் அளந்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு துணியை எப்படி ஸ்ட்ரெயிட்டாக மடித்து போட்டுக்கோங்க. கீழே 1.5 இன்ச்சு உள்ளே மடிக்கிறதுக்கு விட்டுக்கோங்க. ப்ளவுஸில் எவ்வளோ உயரம் இருக்கோ அந்த உயரத்தை நம்ம டேப் மூலியமாக அளந்து 13.25 இருக்குது. மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு மொத்தம் 14 இன்ச்சு வைங்க. அப்போ தான் உயரம் சரியாக இருக்கும். போட்டுட்டு மடித்து போட்டுருங்க. அளவு ப்ளவுஸில் என்ன இருக்குதோ கழுத்து அந்த மாதிரி மடித்து போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக கட் பண்ணிட்டு வரும். ஷோல்டர் வச்சுட்டு அக்கிள் பக்கம் வச்சுக்கோங்க. அளந்து பார்த்தீங்கன்னா அக்கிள் சரியாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் பின்பக்கம் உள்ள மாடல் நேர் கட்டிங்க்கு. இப்போ நம்ம ஒரு துணி எடுத்து கழுத்தை மட்டும் கட் பண்ண போகிறோம். 2ஆக மடித்து போட்டிருந்தோம் இல்லையா, ஆனால் அது ஒரு இதை மட்டும் தான் எடுத்து பின்பக்கத்துக்கு மட்டும் கட் பண்ணிக்கணும். ஸோ அக்கிள் வந்து 2 பக்கமும் சேர்த்து தான் கட் பண்ணணும். அப்போ தான் மேலே ஏற்ற இறக்கம் வராமல் வரும். இப்போ நான் பின்பக்கம் இது கட் பண்ணி முடிச்சுட்டு மார்க் போட்டுக்கோங்க. முன்பக்க வீடியோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.